அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல் பேசுகிறேன் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி என்கிட்ட வந்ததுங்க. இது வந்து ஒரு கணவரோட ஜாதகம். மனைவி நம்மகிட்ட வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சார் என் கணவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனாலும் வருமானம் வந்து சரியாக வீட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கேட்டால் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், செலவாயிடுச்சு, அதுக்கு செலவாயிடுச்சு, இதுக்கு செலவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல சார், கொஞ்சம் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த கணவரோட வயதுன்றது 34 வருஷம் 6 மாதம் 15 நாள் ஆகுதுங்க. இவரோட பிறப்பு லக்னம்ன்றது மேஷம். ஏல்பி லக்னம்னா சிம்மம் போயிட்டுருக்கு. லக்னாதிபதி சூரியன் எங்கே இருக்கிறான்னாக்கா இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீடான கும்பத்தில் இருக்கார். இயங்கும் நட்சத்திரமா மகம் 2 போயிட்டுருக்கு. நட்சத்திராதிபதி கேது பகவான் 12ஆம் வீடான கடகத்தில் இருக்கார். ஓகே, இவங்களோட கேள்வி என்னதுங்க, வருமானம் வந்து விரயம் செய்யறாரு, ஏன் எப்படின்னே தெரியலன்ட்டு. நட்சத்திராதிபதி கேது பகவான் விரயஸ்தானத்துல 12ஆம் வீட்டில் இருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஜாதகர் இந்த சமயத்துல அதாவது இந்த ஜாதகரோட மனைவி இந்த சமயத்துல விரயத்தை பத்தி கேட்ட கேள்வின்றது சரின்னு வருதுங்க. சரி, இந்த ஜாதகருக்கு வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, வருமானம்னு சொல்ற ரெண்டாம் இடமான கன்னிக்கு ஆதிபத்தியம் பெற்று புதன் பகவான் ஏஎல்பிக்கு 6ஆம் வீடான மகரத்தில் இருக்காரு. 6ஆம் பாவம் சொல்றது தீரக்கூடிய கடன் ஸ்தானம். இந்த புதன் பகவான் யாருனாக்கா 11 அப்படின்னு சொல்ற லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. அப்ப 2ன்ற வருமானத்துக்கும் 11 அப்படின்ற லாபஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 6ல் இருக்கிறது ஜாதகருக்கு வருமானம் என்பது லாபகரமா இருக்கு. அதனால ஜாதகர் அந்த வருமானத்தை விரயம் செய்து கடன் ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படின்றது தெரியுது. வருமானத்தை வந்து விரயம் செய்யறாருன்னு எப்படி சொல்றோம்னாக்க, கோச்சார புதன் வந்து எங்க போயிட்டு இருக்காருனாக்க ஏஎல்பிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்துல இருக்காரு. லக்னாதிபதி சூரியன் ஏஎல்பிக்கு 7ஆம் பாவமான கும்பத்துல இருக்காரு. சூரியன் இந்த கும்ப லக்னத்துல 10 வருஷம் ஆட்சி பண்ணுவார். 10 வருஷம்ன்றது எப்போ இருக்குனாக்கா 8ஆம் தேதி ஜனவரி 2023 இருந்து 8ஆம் தேதி ஜனவரி 2033 வரைக்கும். அப்ப இந்த 10 வருஷங்களோட ஜாதகரோட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் எதை பத்தி போயிட்டு இருக்கோம்னாக்கா நண்பர்கள் பத்தியும் நண்பர்கள் சார்ந்தும் தான் இருக்கும். ஆனாலும் நட்சத்திரங்கள் மாறும்போது அதற்கு ஏற்ப தன்மைகள் மாறும் ஆச்சுங்களா. ஸோ இந்த 10 வருஷம்ன்றது ஜாதகர் வந்து நண்பர்கள் சார்ந்தே இருப்பார்ன்றது தெளிவா தெரியுதுங்க. சரி, இவர் வந்து ஆக்சுவலா இந்த வருமானத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களுடன் சேர்ந்து குடிக்கிறார் ட்ரிங்க்ஸ். ஏன்னா லக்னாதிபதி சூரியன் கூட யார் இருக்கானாக்கா சனி பகவான் ஆச்சுங்களா. சனி பகவானோட காரகத்துவம் என்னதுங்க, மது குடித்தல். ஸோ இந்த நிலை வந்து இவருக்கு எப்போ வரைக்கும் இருக்குன்னாக்க, இந்த மகம் 2 முடியும் காலமான 30 மார்ச் 2025 வரைக்கும் இப்படிதான் இருப்பாரு. அதாவது நண்பர்களுடன் சேர்ந்து குடித்து வருமானத்தை விரயம் செய்வார்னு இருக்குங்க. சரி, அடுத்து மகம் 3 போகும்போது நிலைமை மாறுமா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. மகம் 3 போகும்போது வருமானத்துக்கு தொடர்புடைய சூரியன் 7லையும் கோச்சாரத்துல ஏஎல்பிக்கு 8ஆம் வீடான மீனத்திலையும் இருப்பாரு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நண்பர்கள் மூலம் வருமானத்துல தடை உண்டாகும். இதை வந்து ஜாதகரே ஜாதகரே உருவாக்கிப்பாரு. கோச்சார சூரியன் தன் 7ஆம் பார்வையா ஏஎல்பிக்கு 2ஆம் வீடான வருமானத்தை பாக்குறாரு. வருமானத்துல 2ஆம் வீடான வருமானத்துல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வருமானத்துல வந்து தடை ஏற்படுத்துகிறாரு கேது பகவான். நண்பர்கள் தொடர்புடைய ராகு பகவான் ஏஎல்பிக்கு 6லையும் கோச்சாரத்துல ஏஎல்பிக்கு 8லையும் பயணிக்கிறாரு. அதனால நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு, மது குடித்தல், ஏன்னா கேது பகவானோட காரகமும் வந்து மாது சூதன் வரும். அதனால நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு, மது குடித்தல், அதனால் விரயத்தை வந்து பார்க்கிறாரு, விரயத்தை உண்டாக்குறாரு. ஸோ நண்பர்களால் விரயம் செய்வார்னு வருது. அப்ப இந்த மகம் 3 போகும் காலமான 30 மார்ச் 2025 இருந்து 10ஆம் தேதி மார்ச் 2026 வரைக்குமே இந்த நிலை தான். சரி, மகம் 4 போகும்போது ஓரளவு சரியாகுமா அப்படின்னு பார்த்தா, வருமானம் சொல்ற 2ஆம் பாவம் தொடர்புடைய சந்திர பகவான் ஏஎல்பிக்கு 3ஆம் வீட்லையும், அதாவது 3ஆம் வீடான துலாம்லையும்
கோச்சார சந்திரன் மகரத்திலே இருப்பார். வருமானம் வரும், ஆனால் அது பிரச்சனைக்குரிய வருமானமாக இருக்கும். மேலும் கோச்சார சந்திரன் தன் 7ஆம் பார்வையா ஏஎல்பிக்கு 12ஆம் இடம்னா விரயத்தை பார்க்குறாரு. ஸோ வருமானம் வந்து விரயமாகணும்னு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னம் முடிகிற வரைக்குமே இவருக்கு வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கும். அதனால இந்த மனைவிக்கு நம்ம வந்து என்ன சொன்னோம்னாக்கா, நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. அதுவும் குறிப்பா இந்த பூரம் 3, 4 நட்சத்திரம் வரும்போது காரண காரியம் இல்லாமல் திருமண உறவுல வந்து விரிசல் ஏற்படும். ஏன்னா இப்பதான் மகம் 2 போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பூரம் 3, 4 வரும்போது காரண காரியம் இல்லாம திருமண வாழ்வில் வந்து விரிசல் ஏற்படும். அதனால உங்க 2வது குழந்தைய காரணம் காட்டி இதுக்கு, ஏன்னா அவருக்கு வந்து இந்த 2வது குழந்தை மேல பிரியம் அதிகம். மேலும் லக்னாதிபதி சூரியன் ஏஎல்பிக்கு 7ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த 10 வருஷம் ஜாதகர் வந்து நண்பர்கள் சார்ந்துதான் இருப்பாரு. 2வது குழந்தைன்னு சொல்றது 7ஆம் பாவம் தான். ஸோ இவங்களை வந்து யார் சரி பண்ண முடியும்னாக்கா, இந்த ஜாதகரோட மனைவியான இவங்களும் இந்த 2வது குழந்தையும் காரணம் காட்டி இவங்களை வந்து ஓரளவு திருத்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். மேலும் இவங்க வந்து குலதெய்வத்தை, நான் ஜென்ரலாக என்ன கேட்டேன், நீங்கள் குலதெய்வ கோயில் போய் எப்போ போனீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க நாங்கள் போய் ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னாங்க. ஸோ பாவகத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து தீராத பிரச்சனையாக இருக்குது வச்சுங்களேன். அதனால் நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் வந்து உடனடியாக இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும். தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஓரளவு உங்களுக்கு மாற்றங்கள் தரும். மேலும் இந்த 5ஆம் பாவகம், அதாவது இந்த ஜாதகர் வந்து தன்னோட சுய கர்மாவை இப்போ வந்து கழிக்க போறாரு ஆச்சுங்களா. இயக்க முடியாத பாவகம்ல வந்து 5ஆம் பாவகம் ஒன்று. ஸோ இந்த 5ஆம் பாவம், இந்த கர்மாவை இந்த ஜாதகர் அனுபவித்தே கழிக்க வேண்டும். இதுக்கு வந்து பரிகாரமோ எதுவும் வேலை செய்யாது. அதனால நம்ம இதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். அதனால இவங்களை வந்து குலதெய்வத்துக்கு போயிட்டு முதல்ல வழிபாடு பண்ண சொன்னோம். ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து நம்ம தெளிவாக புரிய வச்சோம், இந்த ஜாதகர் வந்து ஏன் வருமானத்தில் வந்து விரயம் பண்ணுறாரு, யாருனால விரயம் பண்ணுறாரு, எப்படி விரயம் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் எந்த ஒரு கேள்விக்கும் உண்டான பதில் மிக துல்லியமாக தெரியும். ஒரு பிரச்சனையா யார் பிரச்சனை பண்ணுறா, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதற்கு தீர்வு என்ன, இந்த பிரச்சனை தீருமா தீராத பிரச்சனையா இல்லை தீர்க்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்ற எல்லா விஷயங்களும் மிக துல்லியமாக தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கணவரோட மனைவிக்கு அவன் புரிய வச்சோம். ஆமாம், உங்கள் கணவர் வந்து நண்பர்களால் டாமினேட் செய்யப்பட்டு அவர்களுக்காக விரயம் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால கூடிய வரைக்கும் நீங்கள் வந்து அவர் வெளியே போகிறேன்னு சொன்னார்னா நீங்களும் கூட போய் நானும் வரேன் குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லி அவரை வந்து கொஞ்சம் புரிய வைங்க. ஏன்னா இந்த 10 வருஷ காலமும் அவர் அப்படிதான் இருக்கப்படுறாரு, 2033 வரைக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 33 வரைக்கும் கொஞ்சம் தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் வந்து லக்னம் மாறும். அப்போ வந்து காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும்னு சொல்கிற மாதிரி லக்னம் மாறும்போது எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி புரிய வச்சாங்க. ஸோ இத்தகைய மிக அற்புதமான தெய்வீகமான அட்சய லக்ன பദ്ധதி எனும் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம்.